Okay. Good morning to all. Okay. Good morning, sir. Good morning, sir. Good morning, sir. Okay. Good morning. Good morning, Good sir. morning. Good Okay. morning, Leave it. Leave it. Okay. Leave it. Now we're going to discuss the one words everything because in last class we discussed about the short question answers. Next week you have test now. So far now we're going to discuss about one words. Okay. Did you all can see that? Girls, Yes, sir. Yes, Yes, sir. sir. Yes, Yes, sir. sir. Yes, sir. Yes, sir. okay. Yes, sir. Okay, leave it. Don't make noise. Okay, first we're going to choose the correct answers. Choose the correct answers. Only 8 questions is there. The first one, dash is generally close to humans. பொதுவா யாரோ நீங்க ஓபன் பண்ணிருக்க ஏதோ எக்கோ ஆகுதுமா சரி should not on audio girls இப்ப கிளியரா இருப்பாரு யாரோ நீ வந்து தயவு செய்து ஆடியோவை ஆன் பண்ணாதீங்க எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு ஓகே பொதுவா மனித இனத்திற்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிற விலங்கினம் சரியா ஹியூமன்ஸ்க்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறது எது அப்படின்னு சொன்னா அது என்னன்னு கேக்குறாங்க சரியா டாஸ் இஸ் generally close to humans. Which animal generally close to human? Chimpanzee. Okay, very good. Chimpanzee is the correct answer. Because we originate from ape. அப்படின்னா மனித குரங்குல இருந்தா மனுஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா gradually they were developed and they become a human from the ape அப்படின்னு சொல்றாங்க மனித குரங்குல இருந்தா அப்படி வந்தாங்க அப்படின்றதுனால அது ஜெனரலி நமக்கு யாருக்கு க்ளோஸா இருக்கு அந்த மனித குரங்கு தான் என்னது மனிதனுக்கு க்ளோஸா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த உருவ அமைப்புக்கு ஓகேவா தென் நெக்ஸ்ட் ஒன் the period called dash marks the beginning of agriculture and animal domestication. Girls, யாரோ மறுபடியும் நீங்க ஆடியோ ஆன் பண்றீங்க எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு தயவு செய்து சொல்றதை புரிஞ்சுக்குங்க ஓகே the period called the time period இந்த காலம் வந்து ரொம்ப எப்படி அழைக்கப்படுது அப்படின்றாங்க the time period called dash marks the beginning of agriculture and animal domestication. எந்த டைம் பீரியட்ல இந்த ஹியூமன்ஸ் வந்து என்னது பண்றாங்க வீட்டு விலங்குகளை வளர்க்குறாங்க அக்ரிகல்ச்சரை பிராக்டிஸ் பண்ணாங்க அது எந்த காலத்துல நடந்தது அப்படின்னு கேட்கலாம் ஓகேவா இன் விச் டைம் பீரியட் ஏன்னா ஏற்கனவே சொன்னேன்ல in the human evolution how we study lithic period paleolithic என்ன கல்லு லித்திக்னா பாறை கல்லு கற்காலம் பழைய கற்காலம் புதிய கற்காலம் இடை கற்காலம் சரியா மத்திய கற்காலம் இப்படி எல்லாம் பிரிச்சு படிக்கணும் சரி அதுக்கப்புறம் எப்போ when they use the metals the first metal the copper only they use சரியா அது என்னது காப்பர் ஏஜ் அப்படிம்பாங்க when they used iron the time period is called iron age இப்படி ஒவ்வொன்றா பிரிக்கிறாங்க மனிதர்கள் வாழ்ந்தது ஊகத்தின் அடிப்படையில் சரியா speculation according to the speculate the time period they dividing this like சரியா இது போல பிரிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்படி பிரிக்கிறதா இந்த அக்ரிகல்ச்சரும் அனிமல் டொமஸ்டிகேஷன் எப்ப அவங்க கத்துக்கிட்டாங்க எப்பல இருந்து எந்த காலத்துல உருவானுச்சு அப்படின்னு கேட்கிறாங்க புரியுதா the period called dash marks the beginning of agriculture and animal domestication
இந்த டைம் பீரியட்ல தான் அந்த இதை ஸ்டார்ட் பண்றாங்க. என்னது? அக்ரிகல்ச்சர், விவசாய முறையை கத்துக்கிறாங்க. வீடுகள்லயே அனிமல்ஸை வளர்க்கறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. எந்த டைம் பீரியட் அப்படின்னா நியோலித்திக் பீரியட். நியோ புதிய கற்காலம். நியோலித்திக் அப்படின்னு என்னது? புதிய கற்காலம். அந்த டைம் பீரியட்ல தான் என்ன செய்றாங்க? விவசாயம் செய்யற முறைகளையும் அனிமல்ஸை வீட்டுல அவங்க வீட்லயே வளர்க்குற அந்த முறையும் கத்துக்கிட்டாங்க. Then third one. Did you all listen? Hello? Yes, sir. Okay. Yes, sir. Okay. Yes, sir. Okay, next. Third one. Direct ancestor of modern man was. நம்ம டைரக்டா அதான் நேரடியான இந்த ஹியூமன் இருக்கும்ல, இப்ப இருக்கிற ஹியூமன் எந்த விலங்கினருக்கு தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். ஓகேவா? டைரக்ட் ஆன்செஸ்டர் அப்படின்னா முன்னோர். மாடர்ன் ஹியூமன்ஸ் இவங்க எந்த முன்னோருக்கு நேரடியா தொடர்புடையவங்க? ஆன்செஸ்டர்னா முன்னோர்கள், சரியா? மூதாதையர், முன்னோர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. The direct ancestor of modern man was எது? Homo sapiens. Homo sapiens. Homo sapiens என்ற மனிதர்கள் இனம்தான் டைரக்டா இப்ப இருக்கிற ஹியூமன் இதுக்கு நேரடியா தொடர்புடையது. அப்ப அதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் அந்த ஹோமோ சாப்பியன்ஸ் என்னென்னமா கொடுத்தாங்கல்ல, எரக்டஸ், அதெல்லாம் கொடுத்துருக்காங்களா, அதெல்லாம் வந்து அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமா பரிணாம வளர்ச்சி அடைந்து மனிதர்ல இருந்து குரங்குல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பரிணாம வளர்ச்சி, சரியா? எவல்யூஷன். Gradually the evolution was happened. After that, now the present day humans, as modern day humans, were very close to the Homo sapiens. Okay, ma'am. Then fourth one, that refers to the area covering Egypt, Israel, Palestine, and Iraq. இப்போ எகிப்து, இஸ்ரேல், பாலஸ்தீனம் இதெல்லாம் கவர் பண்ண ஏரியாவை நம்ம எப்படி சொல்லுவாங்க அப்படின்றத கேட்கிறாங்க, சரியா? அது வந்து என்னது? ஃபெர்டைல் கிரசன்ட். கிரசன்ட்னா குறை வடிவம். நிலா எப்படி இருக்கும்? ஒரு 2-3 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அது போல இருக்கும். அந்த நிலப்பகுதி வந்து எது போல இருக்கு? எது? பாலஸ்தீன், இஸ்ரேல், பாலஸ்தீன், அப்புறம் எகிப்து இதுல அடங்கிய பகுதியை ஒரு இதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த உருவத்தை ஒத்துருக்கும். எந்த உருவத்தை? பிறை வடிவ நிலா போல இருக்கும். அதனால அதுதான் என்னது. அண்ட் ஆல்சோ தேர் மெனி ரிவர்ஸ் ஆர் ஃப்ளோவிங் so that the soil also fertile soil. அப்படின்னா நிறைய வளமான மண்ணா இருந்துச்சு. அதனாலதான் அதை fertile crescent அப்படின்னு சொல்றாங்க. fertileனா வளமான, வண்டல் மண் மிகுந்த, நல்ல விவசாயத்திற்கு நிறைய கிராப்ஸ் பயிர் பண்றதுக்கான வளமான ஒரு மண் உள்ள பகுதியா இருந்துச்சு. எந்த பகுதி? அந்த பகுதி எப்படி இருந்துச்சுன்னா துறை வடிவம் போல இருந்துச்சு. நிலா எப்படி ஒரு 4 நாள் 5 நாள் கழிச்சு 3ஆம் நாள் கழிச்சு ஒரு துறை வடிவம் இருக்கோ, அதே போல இந்த பகுதியெல்லாம் ஒருங்கிணைச்சு பார்த்தோம்னா this everything comprised. What are the places? Egypt and Israel, Palestine. We comprise the places when we are saying it look like crescent. ஓகேவா? இது ஒரு பிறை வடிவம் போல இருக்கிறது அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? Then did you all marking the answer? Yes, sir. Yes, sir. Yes, நீங்க sir. புக்கு மேல ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அந்த ஆன்சரை மார்க் பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகே. நவ புரியுதாமா எல்லாருக்கும்? Yes, sir. Yes, sir. Yes, sir. Yes, sir. Okay, Yes, okay. sir. Okay. Next, fifth one. Sir Robert Bruce Fruity, a geologist from England, first discovered that gas tools at Pallavaram near Chennai. பல்லாவரம் தெரியல நமக்கு, பக்கத்துல இருக்கிற ஒரு டவுன் வந்தது, சரியா? அந்த பல்லாவரத்துல இந்த என்னது ராபர்ட் ப்ரூஸ் ஃப்ரூட்டி அப்படின்ற ஒரு சில டூல்ஸை கண்டுபிடிச்சாரு, சரியா? அது நியர் சென்னை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அது என்ன, அது எந்த காலத்தை சேர்ந்த டூல்ஸ் அவர் கண்டுபிடிச்சாருதான். இன் விச் டைம் பீரியட் டூல்ஸ் ஹி டிஸ்கவர்ட் ஃப்ரம் தட் ஏரியா, சரியா?
the geologist, நில ஆய்வாளர். சரிங்களா, இந்த பண்ணை பத்தி இதை பத்தி ஆராய்ஞ்சிட்டு இருந்தவர் அவர் என்ன கண்டுபிடிக்கிறார்? discovered some tools, stone tools. Which time period stone tools he discovered from the பல்லாவரம்? அதான் கேட்கிறாங்க. எந்த காலத்திய கற்கால கருவிகளை அவர் கண்டுபிடித்தாரு? சரியா? பாலியோலித்திக். பாலியோலித்திக்னா பழைய கற்காலம். பழைய கற்காலம். கற்காலம்னு ஆரம்பிச்ச பிறகு அதுல பழசு, அப்புறம் புதுசு, இடை அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஓகேவா? பாலியோலித்திக், மெசோலித்திக், லேட்டர், அதான் நியோலித்திக். சரியா? புதிய கற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் பிரிக்கிறாங்க. அப்படி பார்க்க போறது பாலியோலித்திக் டைம் பீரியட். ஸ்டோன் டூல்ஸ் he discovered from பல்லாவரம். அப்ப பல்லாவரத்துல என்ன செஞ்சிருக்காங்க? பழைய கற்கால மக்கள் அப்பவே வாழ்ந்திருக்காங்கன்றது சரித்திரம். அதுக்கான டூல்ஸ், அவங்க யூஸ் பண்ண டூல்ஸ இங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? Then next one, the sixth one. The period before the introduction of writing is called prehistory. Already I explained. Historic period, prehistoric period. Last classல எல்லாரும் கவனிச்சிங்கல்ல? தெரியும்ல உங்களுக்கு? ஹலோ Yes, sir. ஹரிணி. Yes, sir. Yes, sir. Who is Harini? Harini, Yes, can you raise sir. your voice? Yes. What do you mean prehistoric period? Last class நான் explain பண்ணேன். They no written record. The time period didn't have any written records. The time period only is called prehistoric period. Only evidences. நிறைய அந்த மனிதர்கள் யூஸ் பண்ண போல பொருட்கள் இதுதான், அதுதான் கிடைக்கும். சரியா? அங்க எழுதப்பட்ட எதுவும் டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே கிடைக்கல. இல்ல, அந்த டைம் பீரியட் தான் என்னன்னு சொல்றோம்? prehistoric period சொல்றோம். அப்ப ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கரெக்டா? The Neolithic people used sorry the period before the introduction of writing is called prehistoric. The first sentence is correct. Okay va? Is it correct or wrong? Girls? Correct, sir. Okay. Correct, Okay, sir. next sentence. Correct. Okay ma. Okay, thank you. Very good. Wait. Second sentence. The prehistoric people developed language, made beautiful paintings and artifacts. Artifacts mean they made some goods for their use. அதுதான் artifacts. அவங்க கைகளால செய்யப்பட்ட பொருட்கள். அவங்க என்னென்ன பொருட்களை செஞ்சு யூஸ் பண்ணிட்டாங்களோ அதுதான் ஆர்டிஃபேக்ட் சொல்லுவோம். சரியா? அதான் என்னது? The prehistoric people developed language, made beautiful paintings and artifacts அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த இது என்ன செஞ்சாங்க? அந்த டைம் பீரியட்ல தான் அவங்க என்ன செய்றாங்க? லாங்குவேஜ் டெவலப் பண்ணாங்க. எந்த பீரியட்ல? ப்ரீஹிஸ்டாரிக் பீரியட்ல தான் என்ன செய்றாங்க? லாங்குவேஜ். ஹலோ, Yes, sir. லாங்குவேஜ் தான் டெவலப் பண்ணாங்க. ஓகேவா? அப்புறம் அவங்க என்ன செய்றாங்க? பெயிண்டிங்ஸ், நல்ல அழகான என்னது ஓவியங்கள் வரைந்தாங்க, நிறைய பொருட்களை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த ரெண்டு சென்டென்ஸும் கரெக்ட். வெயிட், அடுத்து இன்னும் ரெண்டு சென்டென்ஸ் பார்ப்போம். The prehistoric societies are treated as literate. prehistoric people வந்து பெரிய இலக்கியவாதிகளா இருந்தாங்கன்னு சொல்றாங்க. அப்படின்னா நிறைய இலக்கியங்கள் எழுதுறாங்க. நம்ம இன்னைக்கு படிக்கிறோம்ல மணிமேகலை இலக்கியம், குண்டலகேசி, அப்புறம் என்னது திருக்குறள், இது போல பெரிய இலக்கிய நூல்கள் எல்லாம் படிக்கிறோம் பத்தியா? அது போல இருந்தாங்களா prehistoric people? during the time only they developing language. அப்ப அவங்க ஏற்கனவே எழுதி எல்லாம் நிறைய பெரிய பெரிய இலக்கியங்கள்லாம் எழுதி வச்சிருந்தாங்களா? இல்ல, இட்ஸ் ராங். ஓகேவா? லிட்ரேட் அப்படின்னா என்னது? நல்ல படிப்பறிவு உள்ளவங்களா நிறைய இலக்கியங்களை உருவாக்கி இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்படின்னா இன்னும் எதுவுமே என்ன செய்யல, அவங்க எழுத படிக்க தெரியாதவங்களா தான் இருந்தாங்க அந்த டைம். ஓகேவா? லாங்குவேஜ் அப்பதான் டெவலப் பண்ணவே ஆரம்பிக்கிறாங்க. அப்ப எப்படி சொன்ன சவுண்ட்லயே கூப்பிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு சவுண்டுக்கும் ஒரு வார்த்தை அப்படின்றதெல்லாம் டெவலப் பண்ண ஆரம்பிச்ச டைம். So they were not literate. Okay. Then
The prehistoric period is called ancient. The prehistoric period is called ancient. என்ன prehistoric period வந்து ancient period சொல்லல. ஓகேவா? அப்போ எந்த ஆன்சர் கரெக்ட் அப்படின்னு சொன்னா first and second. The two sentence only correct sentences are correct. That's only the correct answer. Okay, then next 7th question. The Neolithic people used polished stone axes called cells. Okay, and then எது ஆன்சர்ன்றத சொல்றேன் சரியா. அது மட்டும்தான் அவங்க செஞ்ச கரெக்டான ஒரு இதுலயே வந்து அது மட்டும்தான் கரெக்டான ஒரு பொருள் சரியா. பாலிஷ்டு டூல்ஸ், ஸ்டோன் டூல்ஸ் அவங்க செஞ்சாங்க. எந்த பீரியட்? நியோலித்திக் பீப்புள். புதிய கற்கால மக்கள் என்ன செய்றாங்க? நல்லா பாலிஷ் பண்ண ஸ்டோனாலான ஆயுதங்களை செஞ்சுக்கிட்டாங்க. ஸ்டோன் ஆக்ஸ் வந்து செஞ்சாங்க அப்படின்றதுக்கு அது மட்டும் சரியா. அடுத்து evidence of Neolithic village is found பையம்பள்ளி in சென்னை டிஸ்ட்ரிக்ட். அப்படி வந்த டிஸ்ட்ரிக்ட் என்ன? பல்லாவரத்துல தான் ஒரு ஸ்டோன் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பையம்பள்ளின்றது நாட் இன் நியர் சென்னை டிஸ்ட்ரிக்ட். ஓகேவா? அப்போ அது ராங் சென்டென்ஸ். தென் the cultural period that succeeded the Neolithic is called the Bronze Age. Neolithic இத வந்து அப்படியே சக்சீட் பண்ணது Bronze Age அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, ஃபர்ஸ்ட் என்ன மெட்டல் கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னோம். First what metal they used? Anyone can say the answer? Copper. Girl. Copper. மதுமிதா, வெரி குட் மதுமிதா. அப்ப அது வந்து என்ன சொல்றாங்க? அந்த காலத்தை தொடர்ந்து சொல்றாங்க. ஐயோ நீங்க யாராச்சும் இது ஆஃப் பண்ணுங்க. ஓகே ஓகே. காப்பர் ஏஜ் அதாவது காப்பர் ஏஜ் கொடுத்துருக்காங்க. தயவு செய்து ஆடியோவை மியூட் பண்ணுங்க, எனக்கு எக்கோ ஆகுது. ஓகே. Then fourth point, the period that witnessed domestication of animals and cultivation of crops is called Mesolithic. எந்த பீரியட்ல அக்ரிகல்ச்சர் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க? மெசோலித்திக்னா மிடில் ஏஜ் ஆஃப் லித்திக் பீரியட். அதாவது பழைய கற்காலம், புதிய கற்காலம், இடைக்கற்காலம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதான் மெசோலித்திக் சொல்றது. அந்த காலத்துல செஞ்சாங்களா? செய்யல. ஓகேவா? அப்ப அதுவும் ராங். So only first sentence only is the correct answer. One is correct. Very good. நான் அடிக்கடி சொல்றேன், தயவு செய்து நீங்க மியூட் பண்ணி வைங்க, ஆடியோவை மியூட் பண்ணி வைங்கன்னு சொல்றேன். மறுபடியும் ஆன் பண்ணி இது பண்றீங்க, டிஸ்டர்பன்ஸ் பண்றீங்க. ஓகே. 8th one, assertion and reason. ஒரு சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க, அதுக்கு கரெக்டான ரீசன் கொடுத்திருக்காங்களா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? Many of the Mesolithic sites are found nearby rivers and tanks. நிறைய அந்த இடைக்கற்கால மக்கள் வாழ்ந்த அந்த பகுதிகளை எதுக்கு அருகாமையில கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா என்னது? நியர்பை ரிவர்ஸ் அண்ட் டேங்க்ஸ். பெரிய ரிவர்ஸ் போன அந்த ரிவர் பேங்க்ஸ்லயும் பெரிய குளம் அப்படின்னு சொல்லி இருந்ததுல அது போல இடத்துலதான் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுக்கான ரீசன், irrigation management developed during Mesolithic period. என்ன அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த many Mesolithic sites are found, அது வந்து உண்மை என்னன்னா அந்த ரிவர்ஸ் அந்த என்னது டேங்க்ஸ் பக்கத்துல தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அதுக்கான ரீசன் இருக்கு பாத்தியா? இரிகேஷன் மேனேஜ்மெண்ட் டெவலப் during the Mesolithic period அப்படின்றது மட்டும் இட்ஸ் நாட் எக்ஸ்பிளைன் அபவுட் த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். சரியா? அதுக்கு ரீசன் கிடையாது. ஓகேவா? So A and R are correct, but
ஆர் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் ஏ. அதுக்கான கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் கிடையாது, இது வேற. சரியா? ஆனா இதுவும் டெவலப் ஆனிச்சு, ரெண்டுமே கரெக்ட் தான். எஜுகேஷன் கரெக்ட், ஆனா அந்த டைம் பீரியட்ல அது நடக்கல. ஓகேவா? சோ அப்ப எந்த ஆன்சர்? டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்ப நம்ம அடுத்ததுக்கு போலாமா? அடுத்து fill up. ஓகேவா? Yes, sir. Yes, sir. Wait. Don't make noise. Is it clear? Girls? Yes, sir. Yes, sir. Sir. Yes, Okay, sir. fill in the Yes, blanks. sir. Fill in the blanks again, say. First, hand up. The unnecessary people on your audio. தயவு செய்து ஆஃப் பண்ணி வைங்க. நீங்க உங்களுக்கு என்ன டிஸ்டர்ப் ஆகுதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியுது. மறுபடியும் அதை வேணுக்குனே சரிங்களா என்னன்னு தெரியல. Hand access and cleavers are the important tool types of the dash culture. Cleavers அந்த செதுக்கிறது. சரியா? உளி போல உள்ள ஒரு பொருள் ஏதாச்சும் ஒண்ணு செதுக்கி எடுக்கிறதுக்காக வச்சுப்பாங்க. சரியா? அந்த ஹேண்ட் ஆக்ஸ், கை கோடாரி அப்படின்றது, இதெல்லாம் வந்து எந்த டைப்ஸ் ஆஃப் டூல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க? எந்த கல்ச்சரோட டைப்ஸ் ஆஃப் டூல்ஸ் அப்படின்னா லோவர் பாலியோலித்திக், பழைய கற்கால, அதுல வந்து முற்கற்காலம். சரியா? லோவர்னா அந்த பழைய கற்காலத்தையே மூணா பிரிக்கிறாங்க. லோவர், மிடில், அப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? லோவர், மிடில், அப்பர்ன்னு சொல்றாங்க. அதாவது பழைய கற்காலத்தையே மூணா பிரிக்கிறாங்க. என்னது? ஒரு 100 வருஷம் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நினைக்கிறாங்க ஒரு 50 வருஷம்னு வச்சுக்கேன், 50 வருஷத்தை மூணா பிரிச்சுட்டாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு 15 இயர்ஸ் வந்து லோவர், அடுத்த 15 இயர்ஸ் வந்து அதுக்கப்புறம் அப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, மிடில். ஸோ அப்ப இந்த லோவர் பாலியோலித்திக் பீரியட், only the hand axe and cleavers are important tools type of the culture people, lower Paleolithic culture people. Okay, wow. Then next, the method and techniques involved in the production of stone tools are called dash technology. The people made tools by stones. No, the technology is called what? Lithic technology. Lithic என்னது? பாறை, கல்லு. சரியா? கல்லு டெக்னாலஜி. ஓகேவா? அதுதான் லித்திக் டெக்னாலஜி அப்படின்னு சொல்றாங்க. Dash is known as the middle stone age as it is placed between the Paleolithic and Neolithic. என்ன இடைப்பட்டத காலம் இருக்கு அப்படின்னு சொன்னேன். பாலியோலித்திக்கும் நியோலித்திக் காலத்துக்கும் இடையில உள்ளது என்னது? மெசோலித்திக், அதாவது இடைக்கற்காலம். மெசோன்னா இடைப்பட்டது, மத்திய, சென்டர் அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான். So Mesolithic. Okay, that's all. Now we move to வேற எதுவும் இருக்கா? வேற எதுவும் இதுல இருக்கா? Find out the correct statement. அது ஒரு 2 கொடுத்திருக்காங்க. சரியா? fill up கடுத்தோம். Find out the correct statement. இங்க 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. which is correct statement அப்படின்றத கண்டுபிடிக்கணும். 4 இதுல எதுல கரெக்ட் சென்டென்ஸ் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். சரியா? the concept of survival of the fittest contributed to the scientific understanding of human origins. The survival of fittest. இப்ப என்ன, நம்ம இப்படி மனிதர்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வாரத்துக்கான ஒரு கரெக்டான சயின்டிபிக் மெத்தட்ன்றது. சரியா? எதன் அடிப்படையில நம்ம அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹியூமன் ஆரிஜின்ஸ், ஹியூமன் எதுல இருந்து உருவானாங்க அப்படின்றதுல இருந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அது அந்த கான்செப்டுக்கு பேர் தான் என்னது? சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட். The scientific understanding of human origins. இந்த அறிவியல் முறையில நம்ம இந்த ஹியூமன்ஸ் வந்து எதுல இருந்து உருவானாங்கன்றத கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த கான்செப்ட் தான் சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட். இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா?
Then next one, the book on the origin of species was published by Herbert Spencer. இது வந்து வேற ஒருத்தர், இந்த ராபர்ட் ப்ரூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை பார்த்தோம்ல, அவரு தான் யாராவது செஞ்சாங்க. அதனால இந்த சென்டென்ஸ் வந்து ராங். ஹெர்பர்ட் ஸ்பென்சர்ன்றவர் இந்த புக்கை எழுதி வெளியிடல. டார்வின் தியரி ஆஃப் பயாலஜிக்கல் எவல்யூஷன் கான்செப்ட் வித் த ப்ராசஸ் ஆஃப் நேச்சுரல் செலக்ஷன் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த புக். என்னது நேச்சரா இருக்கிற அந்த இதோட எதுனா இருக்கு, டார்வின்றவர் ஒரு தியரி எழுதினார். தியரினா ஒரு மனித உயிரினங்கள், மற்ற உயிரினங்கள், விலங்கினங்கள், தாவர இனங்கள் இதெல்லாம் பத்தி கண்டுபிடிச்சு அவர் ஒரு தியரி எழுதினார். சரியா? அதுலதான் என்ன சொன்னாரு, இந்த தியரி ஆஃப் பயாலஜிக்கல் எவல்யூஷன் கான்செப்ட் வித் த ப்ராசஸ் ஆஃப் நேச்சுரல் செலக்ஷன். இயற்கையாக நடந்தது, இயற்கையின் அடிப்படையில இயற்கையே அவங்கள என்ன செஞ்சது, செலக்ட் பண்ண அப்படின்றத பத்தி எழுதியிருக்காரு அப்படின்னு. அது கரெக்ட். ஓகேவா? அண்ட் தென் ஜியாலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் லித்திக் டெக்னாலஜி. ஜியாலஜினா, ஜியோ அப்படின்னா மண்ணு, சரியா? பாறை கிடையாது. லித்திக்னா தான் பாறை. ஸோ இது வந்து ராங். ஸோ லித்திக் டெக்னாலஜி அப்படின்றாங்க. ஜியாலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் வாட், நாட் லித்திக் டெக்னாலஜி. பாறை, பாறையில என்ன செஞ்சாங்க, படம் வந்து படிக்கிறது தான் அது இது. சரியா? அப்ப இது வந்து ஜியாலஜின்றது அது தப்பான ஆன்சர். ஓகேவா? அப்ப எந்தெந்த இதெல்லாம் கரெக்ட்? ஏ அண்ட் சி ஆர் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். தென் செகண்ட் ஒன், among the great ape, orangutan is genetically the closest to humans. எது வந்து ரொம்ப நமக்கு closest to human படிச்சோம்? சிம்பான்சி. சரியா? அப்ப அது வந்து என்னது, ஃபால்ஸ். The ancestor of humans were called hominins and their origins have been traced to Africa. நம்ம ancestors humans, அதாவது ஹியூமன் எந்த நம்மளுடைய மனித இனத்தினுடைய மூதாதையர்கள் எதுல இருந்து வந்தாங்க அப்படின்னா ஹோமினின்ஸ்ல இருந்து. இதுக்கான ஆரிஜின்ஸ் have been traced from எந்த ஏரியாவில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா ஆப்பிரிக்காவுடைய காடுகள்ல வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. It's another correct statement. Then flake is a small chip that has flaking on both sides. Flake அப்படின்றது பிளேடு போல ரெண்டு பக்கமும் கூர்மையா உள்ள ஒரு கருவி, கற்கருவி அப்படின்றாங்க. ஓகேவா? ஆனது போத் சைட்ஸ், அது வந்து ஃபிளேக் ஒரே சைட் தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன், அதனால அது ஃபால்ஸ். ஓகேவா? தென் Acheulean is the main block of stone from which a small chip are flaked by using a hammer stone. இங்க வந்து Sir. 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 Sir, your voice is not hearing, sir. Sir. ஹலோ, எஸ் சார். கேக்குதாமா? Yes, sir. Yes, sir. Yes, sir. ஓகேமா. நெக்ஸ்ட், மேட்ச் ஆஃப் ஃபாலோவிங். ஃபர்ஸ்ட் ஒன், பாலியோ ஆந்த்ரோபாலஜி. ஆந்த்ரோபாலஜி அப்படின்னா the study of human ancestors. The people who going to study about our human ancestors. மனிதனுடைய மூதாதையர்களை பத்தி யார் படிக்கிறாங்களோ அவங்களதான் என்னன்னு சொல்லுவோம் நம்ம, பாலியோ ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்ப this is the correct answer. The E one is the correct answer. Hand axe tools. Hand axe tools. From where எங்க நிறைய அந்த ஷார்ப்பா ரொம்ப அந்த இதெல்லாம் எங்க செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா Acheulean tools அப்படின்னு சொல்லுவாங்க. Hand axe tools வந்து Acheulean tools சொல்லுவாங்க. Then the image of stone and bones. Image of stone and bones. Venus. அப்படி ஒரு என்னது ஒரு இமேஜ் ஒன்று செஞ்சாங்க ஸ்டோன்ல, அது என்னது வீனஸ் அப்படின்றது. Then red stone dunes. Red sand. Sandna
மணல், சரியா, மணற்பாறை டியூன்ஸ், அந்த மணற்பாறையில செஞ்ச கருவிகள் செய்யறாங்க, நிறைய கருவிகள் செஞ்சிருந்தாங்க. அது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா அதான் என்னன்னு சொல்லுவாங்க, இந்த டெரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டெரிஸ் இட்ஸ் ரெட் சாண்ட் டியூன்ஸ், மணற்பாறை. தெரி அப்படின்னா என்னது, ஒரு மணற்பாறை. அது மணல் பாறை வந்து என்ன கலர்ல இருக்குன்னா ரெட் கலர்ல இருக்கும், அதனாலதான் அது ரெட் சாண்ட் டியூன்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா, அந்த டெரிஸ் தான் நம்ம என்ன சொல்றோம், ரெட் சாண்ட் டியூன்ஸ். ஸ்டோன் ஆர்டிஃபேக்ட்ஸ் ஆஃப் ஸ்மால் சைஸ். சரியா, ஸ்டோனால செஞ்ச ரொம்ப ஸ்மால் ஆர்டிஃபேக்ட்ஸ், மக்கள் செஞ்சுக்கிட்ட சும்மா ரொம்ப சின்ன சின்ன கருவிகள், அதுக்குதான் பேர் என்ன அப்படின்னா மைக்ரோலித்திக். மைக்ரோலித்திக் பெரிய பெரிய பாறையா, பெரிய பெரிய கல்லா வச்சு பெரிய பெரிய ஆயுதங்கள்லாம் செஞ்சது அது மெகாலித்திக். அப்ப ரொம்ப சின்ன சின்ன கருவிகளா அந்த கல்லுலயே ரொம்ப ஷார்ப்பா சின்னதா செஞ்சிருந்தத மைக்ரோலித்திக் சொல்றோம். ஓகேவா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஏற்கனவே क्वेश्चन ஆன்சர் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம், மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணவா? One second, I want to explain the question answer. Sir. Explain பண்ணவா மறுபடியும்? Yes, sir. Yes, sir. Okay, okay. Okay, ma. Okay, no problem. Discuss how the age of speculation. Speculation na ஒரு கெஸ்ஸிங் சொல்லுவாங்கல்ல, ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் இது கரெக்டா தாங்க அப்படின்னு சொல்லு. அப்படி மனிதர்கள் இத்தனை காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலத்தை குறிப்பிடுறாங்க. அந்த காலத்துல மனிதர்கள் எப்படி இருந்தாங்க? மேட் ஹியூமன் பிகம் கான்சியஸ் அண்ட் நாலேஜபிள். அவங்க சிந்திக்கக்கூடிய ஆற்றலுடையவங்களாகவும், அவங்கள சுத்தில இருக்கிற பொருட்கள் என்ன செய்யுது, போது வருது, எப்படி இயங்குது அப்படின்றத அதை தெரிஞ்சுக்கிற ஒரு அறிவு படைத்தவர்களாகவும் இருந்தாங்களா அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கணும். ஓகேவா? அப்படி இருந்தாங்க. சரியா, அந்த டைம்ல அது போலதான் வாழ்ந்தாங்க. சரியா, அந்த ஏஜ் ஆஃப் ஸ்பெகுலேஷன் மேட் ஹியூமன் பிகம் கான்சியஸ் அண்ட் நாலேஜபிள். சரியா, அந்த ஏஜ் ஆஃப் ஸ்பெகுலேஷன் மக்கள் அந்த என்னது ஊகத்தின் அடிப்படை, ஊக காலம் அப்படி சொன்னாங்க, அனுமானம். அந்த காலத்துல என்ன செஞ்சாங்க, மனிதர்கள் சிந்திக்கிறான், அது தன்னுணர்வு உள்ளவர்களாகும். கான்சியஸ் அப்படின்னா தன்னுணர்வு, நான் எங்க இருக்கேன், எப்படி இருக்கேன், எதுக்கு மத்தியில வாழ்றேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்களாவும். அது இல்லாம தன் அக்கம் பக்கத்துல இருக்கிறது எப்படி இயங்குது, போகுது, வருது. சரியா, how the surroundings is there, what is happening, this everything they were understood. So அப்ப அந்த அறிவு இருந்துச்சு அப்படின்றதுதான் சொல்றாங்க. ஓகே, then during that period the people become conscious and began to think and ask questions. அந்த காலத்துல அது மட்டும் இல்லாம நாலேஜபிளா இல்லாம என்ன செய்றாங்க, அவங்க சிந்திக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. சிந்திக்க ஆரம்பிக்கிறவங்க, இது ஏன் இந்த விலங்கு எப்படி இருக்கு, ஏன் இந்த மரம் ஒரு தூரம் வளர்ந்துச்சு, இது ஏன் அங்க தெரியுது அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க அபவுட் நேச்சர். சரியா, சில மாற்றங்கள்லாம் நடக்குதுல்ல, இப்ப இரவு பகல், திடீர்னு இருட்டாகுது, திடீர்னு வெளிச்சமாகுது, இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்றதெல்லாம் கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் மழை பெய்யுது, ஏன் வெயில் அடிக்குது அப்படின்ற மாதிரி நேச்சரை பத்தி. சரியா, and organism and the world around them. எதெல்லாம் பத்தி கொஸ்டின் கேட்கறாங்க? கொஸ்டின் அபவுட் நேச்சர், ஆர்கானிசம்ஸ்னா உயிரினங்கள், அங்க இருக்கிற உயிரினங்களை பத்தியும், அப்புறம் அந்த உலகத்துல என்னெல்லாம் அவங்கள சூழ்ந்திருக்கு அதை பத்தியும் அவங்க என்ன செய்றாங்க, கொஸ்டின் கேள்வி எழுப்பி அதன் மூலம் அதை அறிந்து கொள்வதற்கு ஆர்வப்பட்டவங்களா இருந்தாங்க. Then they also developed their own understanding about various natural forces and also other natural forces are there. No, இப்ப நமக்கு என்னென்ன natural forces, what are the five natural forces? Air, water, fire அப்படி நிறைய சொல்றோம்ல, ஐம்பூதங்கள் சொல்லுவோம் பாத்தீங்களா, இதெல்லாம் இருக்கு. சோ அதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்க, அதை பத்தி அறிவு வளர்க்க அவங்க என்ன புரிஞ்சுக்கிறவங்களா மாறினாங்க. எந்த காலத்துல வாழ்ந்தவங்க? இந்த அனுமானத்தின் அடிப்படையில் மக்கள் மனிதர்கள் இந்த காலத்துல வாழ்ந்தாங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல, அந்த காலத்திலேயே இது போல வாழ்ந்தாங்க. During the age of speculation, the humans were lived this life. They were knowledgeable, conscious. They asked questions about nature, organism, and around them. Then also they were understand about the natural forces. Okay, wow. Which time period people? The age of speculation people. ஊகத்தின் அடிப்படையில நம்ம கணிச்சிருக்கோம்ல, அந்த காலத்துல உள்ள அந்த மக்களே இது போல வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, செகண்ட் கொஸ்டின். Write a note on the impact of pastoralism and the priest
prehistoric people in Tamil Nadu. வெயிட் பண்ண என்ன ஆச்சு ஒரு நிமிஷம். Hello. The second question. Okay, ma'am. Write a note on impact of pastoralism and the prehistoric people in Tamil Nadu. During the prehistoric people, how the Tamilian people were lived. அதான் கேக்குறாங்க. சரியா? அந்த என்னது prehistoric period. Prehistoric means there is no written records, only evidences. அந்த காலத்துல தமிழகத்துல வாழ்ந்த மக்கள் என்னென்னலாம் யூஸ் பண்ணாங்க, எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றத கேட்க சொல்றாங்க. ஓகேவா? The people in the Iron Age. During that period only we call the Iron Age. During that time period, the prehistoric people, they were used to make tools by iron. They know about the iron usage. அந்த டைம்ல என்ன செஞ்சாங்க, இரும்பை எப்படி பயன்படுத்துறதுலாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. சோ அவங்க என்ன செஞ்சாங்க, and then they practiced agriculture. They did agriculture in their field and domesticated cattle and sheep. They started to cattle rearing in their home. அப்படின்னா ஆடு மாடுகளை வளர்க்கறது வீட்லயே வளர்க்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. Then the irrigation management developed in this period. During the Iron Age period only, what system the prehistoric people, okay va, prehistoric people in Tamil Nadu at the time, they know about the water management. Water management means what? How to use water in far place. There is no water, mean how to send the water to the far place. In and then என்ன செஞ்சாங்க, அதுக்கப்புறம் எப்படி எப்படிலாம் எதுக்கெல்லாம் பயன்படுத்தணும், தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் அதுக்கு அணை பாண்ட்ஸ், சரியா, நிறைய ஏரி குளங்களை வெட்டி அப்படிலாம் தண்ணியை சேமிச்சு வச்சுக்கிறது, அது போல திட்டங்கள்லாம் அப்படியே தெரிஞ்சாங்க. சோ அதுதான் என்ன சொல்றாங்க, இரிகேஷன் மேனேஜ்மெண்ட். சரியா, பாசன வசதிகள் எப்படி செய்யறது. இரிகேஷன் மேனேஜ்மெண்ட்னா நீரை தூரமான பகுதிகளுக்கு எப்படி கொண்டு போகணும், பக்கத்தில் உள்ள பகுதிகளுக்கு எங்க கொண்டு போகணும், எப்படி சேமிச்சு வைக்கணும் அப்படின்றது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. Then the people settled on the river banks and cultivated millet and rice. Where more water available in river banks only. சரியா, so far they were settled in the river banks. அப்படின்னா பேங்க்ஸ்னா கரைகள். சரியா, ஆற்று நதி வர கரைகளை தான் பேங்க்ஸ் சொல்றோம். இப்ப எங்க அவங்களுக்கு நிறைய தண்ணி கிடைக்கும், அங்கதானே கிடைக்கும். ஸோ அங்க செட்டில் ஆகுறாங்க. and then they practiced agriculture. Which are the crops they cultivated in the land? Millets and rice. திணை வகைகள், சிறுதானிய வகைகள், திணை அப்புறம் ரைஸ்லாம் என்ன செஞ்சாங்க, நெல்லாம் பயிர் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் third question. List out the features of megalithic burial types. Megalithic, during the megalithic period, the people how they buried their dead bodies. அவங்களோட இறந்து போன அந்த பிணங்களை எப்படி புதைச்சாங்க, அந்த டைப்ஸை பத்தி சொல்லுங்க அப்படி சொல்றாங்க. என்னென்ன டைப்ல அவங்க இது பண்ணாங்க, அவங்க இறந்து போனோம்னா அந்த இடத்துல என்ன நினைவு சின்னங்களை வச்சாங்களோ அதன் அடிப்படையில தான் அந்த டைப்ஸ் வந்து பிரிக்கிறாங்க. And after the death, how for the remembrance of the death they erected some stones on that place. According to that only they categorize the tribes. சரியா, அதன் அடிப்படையில தான் என்ன செய்றாங்க, அதனுடைய வகைகளை பிரிக்கிறாங்க. The people of Iron Age created burials with large stones for the dead people. First என்ன செய்றாங்க, Iron Age people நிறைய பெரிய ஸ்டோன், அது கீழே ஒரு பெரிய அது கல்ல அது வச்சு மூணுனா மேல வரமாட்டாங்க. சரியா, அப்படின்றதுல அந்த ஸ்டோனை வச்சு மூணுனாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? They created burials with large stones for the dead people. Then within this burial, the skeletons or a few bones of the dead were placed along with grave boots. Grave boots mean during that period the people were thought after death one more life is there. What they thought, after the death one more life is there. என்ன திங்க் பண்ணாங்க அப்படின்னா,
இறந்து போன பிறகு அவங்களுக்கு மறுபடியும் ஒரு உலகம் இருக்கு, அதுல வாழ்வாங்க அப்படின்னு திங்க் பண்ணாங்க. அப்படி அவங்க வாழ்வாங்கன்னு அவங்க நினைச்சாங்கல்ல, அப்ப அப்படி மறுபடியும் வாழ்றாங்கன்னா அவங்களுக்கான உபயோகத்துக்கான பொருட்கள் வேணும்ல, சாப்பாடு, ட்ரெஸ்ஸஸ், அவங்க என்னென்ன பொருள் யூஸ் பண்ணுவாங்களோ அதெல்லாம் தேவையில்ல. அந்த பொருளெல்லாம் அந்த டெட் பாடிஸ் கூட சேர்த்து வச்சாங்க. அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், தட் மெட்டீரியல் வந்து we call grave goods. புரியுதா? கிரேவ் கூட்ஸ் என்ன தெரியுதா? ஓகே. within the this burial the skeletons, அவங்க இறந்து போன அந்த எலும்பு ரெண்டு மூணும், அதுக்கப்புறம் அந்த டெட் பாடிஸ் பக்கத்துல என்ன செய்றாங்க, கிரேவ் கூட்ஸ் இதெல்லாம் வச்சாங்க. then the megalithic burials are classified as dolmens, cysts, menhirs, rock cut caves, urn burials and sarcophagus. sarcophagus சவப்பெட்டி, கல்லாலான ஒரு சவப்பெட்டி. சரியா? அப்புறம் வந்து பெரிய கல்லு வச்சு மேல வச்சு மூடிடுவாங்க. நடுகள் பெரிய என்னது கல்லு, அந்த இறந்து போனவங்களை புதைச்ச இடத்துல இருந்து ஒரு கல் வைக்கிறது. சரியா? இது போலலாம் வச்சு இந்த ராக்ல கட் பண்ணி உள்ள கர்வ் போல இருக்கு, அதுல வச்சு அடைக்கிறது. இப்படி எல்லாம் வந்து யூஸ் பண்ணாங்க அந்த பரியல் டைப்ஸ்ல. ஓகேவா? இந்த பரியல் டைப்ஸ் ஆஃப் கொடக்கல், அது அம்பர்லா ஸ்டோன், அதாவது இறந்து போன புதைச்ச இடத்துல ஒரு பெரிய அம்பர்லா போல ஒரு கொடையல் போல செஞ்சு அந்த கல்ல நட்டு வைப்பாங்க. சரியா? ஆர் தொப்பிக்கல், அதுக்கு பேர் என்னது, தொப்பிக்கல், ஹேட் ஸ்டோன் அண்ட் பத்திக்கல், ஸ்போர்ட் ஸ்டோன் அப்படின்றதெல்லாம் இதெல்லாம் எங்க இது பண்ணாங்க அப்படின்னா, இதெல்லாம் கேரளால இது பண்ணலாம் யூஸ் பண்ணாங்க. சரியா? நம்ம இதுல வந்து என்ன பெரிய செங்குத்தா பெரிய கல்லை நட்டு வச்சாங்க, அதுக்கப்புறம் சின்ன கல்லா ஒரு இது நட்டு வச்சாங்க, அப்படிலாம் பண்ணாங்க. So this types only the megalithic period burials were classified. Okay. Next, fourth question. Examine the tools making technical skills of lower Paleolithic people. During lower Paleolithic people, how the people were skilled in tool making technology. அவங்க எப்படி திறமை வாய்ந்தவர்களா இருந்தாங்க, அந்த அவங்களுக்கு தேவையான உபகரணங்களை செஞ்சுக்கிட்டாங்கல்ல, ஆயுதங்களை செஞ்சுக்கிட்டாங்கல்ல, அதுல எப்படி அவங்க skilled people-ஆ இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. The lower Paleolithic people were hunter and food gatherers. During that time, the people were not settled in one place. For their food, they were roamed everywhere. அவங்களுடைய உணவுக்காக என்ன செஞ்சாங்க, ஒவ்வொரு நாளும் ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, அங்கேயும் அலைஞ்சு தெரிஞ்சுட்டு இருப்பாங்க. அப்படின்னா என்ன செய்றாங்க, ஃபுட் கேதரர்ஸ், ஹண்டர்ஸ் அண்ட் ஃபுட் கேதரர்ஸ் அப்படின்னா, ஹண்டர்ஸ்னா வேட்டையாடி அவங்களுடைய உணவை தேடுறவங்களா இருந்தாங்க. So they were not settled in one place. The lower Paleolithic people என்ன செய்யல, உணவை தேடி அடையறவங்களா இருந்தாங்க. அதுவும் ஹண்ட் பண்ணி தான் அவங்களுடைய உணவை இது பண்ணாங்க. ஹண்ட்னா இந்த வேட்டையாடுறது. They were intelligent enough to select naturally available stone, block or pebble to make their tools. And also they were intelligent. எதுல ரொம்ப இன்டெலிஜென்டா இருந்தாங்க, புத்திசாலிகளா இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு என்ன அவைலபிள், என்ன whatever they got in their places, அவங்க இருந்த இடத்துல என்ன பொருள் கிடைச்சதோ, என்ன கல் கிடைச்சதோ, ஸ்டோன் கிடைச்சதோ, அதுல இருந்து அவங்க என்ன செய்றாங்க, ஆயுதங்களை செஞ்சுக்கிறதுக்கு திறமை உள்ளவங்களா இருந்தாங்க. Then they made various tools such as hand axe, cleavers and to meet their subsistence needs. அவங்க என்ன செஞ்சாங்க, முக்கியமா அந்த உளி போல உள்ள ஒரு கத்தி, அப்புறம் ஹேண்ட் ஆக்ஸ், கை கோடாரி, இதெல்லாம் அவங்க எதுக்காக இது பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அடைஞ்சுக்கிறதுக்காக இந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க. whatever they need to achieve that, they will use the tools. The tools have physical symmetry and convey the human's cognitive perception skill. The tools, it tells us how they were intelligent, they were skilled people, அறிவு சிந்தனை உள்ளவங்களா இருந்தாங்க அப்படின்றத இந்த டூல்ஸ் நமக்கு தெரியப்படுத்துது. இந்த டூல்ஸ் எல்லாம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, அவங்க ஒரு நல்ல காக்னிட்டிவ் அப்படின்னா என்னது, அறிவு சிந்தனை உள்ளவங்க, அறிவு வளர்ச்சி உள்ளவங்களா இருந்தாங்க அப்படின்னு சொல்லுது. ஓகே, திஸ் 4 questions. ஓகேவா? சோ நவ டைம் இஸ் ஓவர். டைம் ஓவரா இருக்கா? இன்னும் 4 நிமிஷம் இருக்கு. ஓகேவா? அடுத்து paragraph question. So next week we have time. இருந்தா நம்ம ஏற்கனவே ஒரு paragraph explain பண்றேன்னு நினைக்கிறேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேனா இல்லையா?
Yes, sir. Good. Yes. paragraph explain பண்ணல லாஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு. Yes, sir. Yes, sir. Yes. Yes, sir. ஓகே Sir, I not. சோ ஞாபகம் வச்சுக்கங்க. ஓகே அதை ஞாபகம் வச்சுங்க. மறுபடியும் நமக்கு நெக்ஸ்ட் டைம் கிடைக்குதுன்னா அந்த இதுல நம்ம அந்த பாராகிராஃப் மட்டும் மறுபடியும் வேணா இது பண்ணுவோம். சரியா? புரியுதா? Now, did you all understand all the things? Yes, sir. Yes. ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன், நேரம் வந்துடுறேன். Yes, sir. Okay, learn. Did you all understand? Yes, sir. I can understand, sir. Okay, you all should prepare well for the first midterm test. Okay வா? எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணனும், full mark வாங்கணும். Okay வா? Okay, sir. Girls, Yes, sir. கேக்குதா? Yes, sir. இப்ப யாருக்காவது டவுட் இருந்து கேளுங்க. Okay, sir. Okay, sir. You have any doubt? No Okay, doubt, sir. sir. Okay, sir. You ask me. No doubt. No doubt. No doubt, sir. No doubt, sir. Okay, otherwise you make phone call. Okay, sir. Okay, sir. Okay. Thank you, ma. Thank you. Bye. Thank you, sir. Thank you, sir. Bye, sir. Bye, sir.